இந்த வீடியோவில் நம்ம கையில் வரைஞ்ச ஒரு டிராயிங்கை எப்படி டிஜிட்டல் ஆர்ட்டாக மாற்றுறது அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஒரு இமேஜை ட்ரா பண்ணணும். இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்டு கொடுத்துருக்காங்க, போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனலில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே அந்த இமேஜை ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் வரைஞ்சேன். இந்த இமேஜை தான் நாம் கடைசியில் என்ன பண்ண போகிறோம்னா டிஜிட்டல் ஆர்ட்டாக மாற்ற போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வரையும் போது ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பென்சிலே டார்க்காக வரைஞ்சால் போதும். ஸ்கெட்ச் பென்னு அதில் தான் டார்க்காக வரையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாகவே வரைஞ்சிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி இமேஜை வரைஞ்சிட்டிங்க. இந்த மாதிரி இமேஜை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட பிரிண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நல்ல வெளிச்சமாக இருக்கிற இடத்துல போய் நீங்கள் அந்த இமேஜை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சும்மா நம்ம கிளியாரிட்டி அந்த இமேஜில் இருக்கிற எல்லாமே தெரிகிற மாதிரி சும்மா நச்சுன்னு ஒரு ஃபோட்டோவை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்கேனர் இருக்குது அப்படின்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் சிறப்பு. அதில் நீங்கள் உங்கள் இமேஜை வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணும்போது எப்பயுமே 300 dpi வச்சே ஸ்கேன் பண்ணுங்கள். அப்போ தான் இமேஜோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். மினிமம் 300, மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. மினிமம் 300 வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இமேஜோட குவாலிட்டி கொஞ்சம் சீக்கிரம், அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்கேன் ஆகும். அதிகமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக லேட்டாக தான் ஸ்கேன் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஸ்கேனரில் தான் ஸ்கேன் பண்ணேன். ஸோ இதை தான் நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு அந்த ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் என்ன பண்ணணும் பார்க்கலாம். இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கொடுத்து Adobe Photoshop கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜ் இப்போது வந்துருச்சு. இப்போது நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் டல்லாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா லெவல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரிவ்யூ வந்துடும். இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறத நீங்கள் ரைட் சைடு தள்ளினீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஆகும். அதுவே ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு தள்ளினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிரைட் ஆகும். ஸோ நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஈக்குவலைசர் மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒயிட் ஸ்பாட்ஸாக மாற்றணும். ஸோ என்ன பண்ணலாம்னா அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத அப்படியே ரைட் சைடு கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறத கொஞ்சம் ரைட் சைடு தள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. அது கரெக்டாக வர வரையும் நாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் வந்து டார்க்காக வரணும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் சூப்பரான இமேஜ். இந்த இமேஜ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இமேஜை தான் நாம் வச்சு எடிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு 3D எஃபெக்டில், அதாவது அந்த ரியலிஸ்டிக் எஃபெக்டில் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதை வச்சு தான் நாம் செய்ய போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணலாம். இப்போ இங்கே பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இதை நம்ம அன்விசிபிள் பண்ணிடலாம். கீழே இருக்கிறத அந்த ஐக்கானை எடுத்து விட்டாச்சு. இப்போது இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்குல்ல, இது கிளிக் பண்ணி
ஓகே, இப்போ கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அவுட்லைன் எல்லாம் செலக்ட் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வெர்ஸ்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் கீபோர்டில் Ctrl+J அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டான பேக்ரவுண்ட் உங்களுக்கு கட் ஆகிரும். ஸோ அவ்வளோதான். இப்போது இங்கே பேக்ரவுண்ட் காப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்ருங்க. ஓகே, நம்மளுக்கு இதுதான் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூனில் கண்ணாடிக்கு பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது. கண்ணாடிக்கு பின்னாடி எது இருந்தாலும் அப்படியே தெரியும். ஸோ அதை ஒயிட்டை கிளிக் பண்ணி இரேசர் பட்டன் லெஃப்ட் சைடில் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நாம் எடுத்து விட்றலாம். ஸோ அதே மாதிரி மேலே டாப் பேட்டனில் இருக்குது, இதையும் கிளிக் பண்ணி நாம் எடுத்து விட்றலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வைக்கணும். ஸோ அந்த இமேஜுக்கான பேக்ரவுண்டை நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜோட பேக்ரவுண்டை இப்போ நம்ம இதில் வைக்கலாம். ஸோ அந்த இமேஜோட பேக்ரவுண்டை இப்போ இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த இமேஜோடைய பேக்ரவுண்டு. இந்த இமேஜோட பேக்ரவுண்டை நாம் இந்த கார்ட்டூனுக்கு பேக்ரவுண்டாக வைக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி வைக்கிறேன். வச்ச பின்னாடி நம்மளுக்கு இப்படி தான் வருது. ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஷோ பாண்டேஜ் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஷோ பாண்டிங் பாக்ஸ் அப்படின்னு. இது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இதை ஃபில் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில் ஆகிருச்சு. இப்போது கீழே இருக்கிற லேயரை அப்படியே ட்ராக் பண்ணி மேலே விட்டுடலாம். இந்த லேயர் சைடில் கீழே இருக்கிறத அப்படியே ட்ராக் பண்ணி மேலே விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான இமேஜ் கிடைச்சிருச்சு. பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை கொஞ்சம் எஃபெக்ட் சேர்த்தலாம். ஸோ இந்த லேயர் 2 கிளிக் பண்ணிவிட்டு நாம் அதே இமேஜஸ்க்கு போய் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கலாம். அட்ஜஸ்ட் போயிட்டு லெவல்ஸ் போய்கிட்டு அதே மாதிரி நாம் இப்போது கொஞ்சம் செம்மையான எஃபெக்ட் கிடைச்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு கார்ட்டூனுக்கு கலர் பண்ணணும். கலர் கிரேடியண்ட்டை நான் ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சாம்பிள் இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாம்பிள் இமேஜை இதில் லோட் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் இருக்கிற மாதிரி கலர்ஸ் வேணும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜை நான் கூகுளில் சாதாரணமாக தான் தேடி டவுன்லோட் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு கார்ட்டூன், பெர்ஃபெக்டான கார்ட்டூனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஸ்கின் தான் தேவை. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த கலர் எனக்கு தேவை. ஸோ அதனால் அந்த கலரை நான் பிக் பண்ணிக்கிட்டேன். பிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். மேஜிக் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபேஸ்க்கு வந்து அந்த கலர் வேணும். கண்ணாடிக்குள்ளே வந்து நிழல் படும் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம டார்க் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோட லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அந்த கலர் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம கலரை வச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நிழல் வெல்ற இடத்துல நம்மளுக்கு டார்க்காக வேணும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், டார்க்கான ஏரியாவை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பில்லரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது. இது நிழல் வெல்ற இடம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுவும் அதே தான். கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த கலரு ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கலர் கூட ஏற்றிக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போது கலரை கிளிக் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட் தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டுக்கு கலர் போடலாம். ஸோ கோர்ட்டுக்கு கலர் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு வெள்ளையாக தான் இருக்கணும். காலர் வந்து நம்மளுக்கு வெள்ளையாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து கோர்ட் வந்து காலர் வராது, கோர்ட்டுக்கு காலர் வராது. ஸோ நாம் அதனால் என்ன பண்ணலாம், அந்த காலரை வெள்ளையாக விட்டுட்டு நாம் நம்மளுடைய கருப்பு கலரை, சும்மா கிரே கலரை ஆட் பண்ணி விடலாம். கிரே கலர் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மேஜிக் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்டான அந்த கார்ட்டூன் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்த்தது. ஸோ செம்மையாக இருக்குது. இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை செய்கிறதுக்கு அவ்வளோ மிகப்பெரிய நேரம்லாம் ஆகாது, நம்ம வரைகிறதுக்கு தான் நேரம் ஆகுது.
ஸோ இதுதான் நம்மளுடைய கார்ட்டூன். இந்த கார்ட்டூனை நாம் இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணலாம். செம்மையாக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபைலுக்கு போய் சேவ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த இடம் வேணுமோ கொடுத்துட்டு நம்ம ஜேபிஇஜி ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் கார்ட்டூன் இமேஜ். இது பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, இதுலேருந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் நல்லா வரைவீங்க அப்படின்னா அந்த இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டை மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இமேஜோட குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் செஞ்ச இமேஜ் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி விடலாம். நான் பார்த்துட்டு இந்த வீடியோஸ்லேயே கூட நான் போட்டு விடுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இமேஜை வரைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் போட்டு விட்ருங்க. சும்மா இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே சென்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்க எத்தனை பேர், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எத்தனை பேர்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாமளும் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். மறுபடியும் புது வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்கள் எல்லாருக்கும் குட் பை.